வணக்கம் and welcome to the show Chai with Celebrity with me Pavitra. மக்களே இன்னைக்கு யார் தெரியுமா நம்ம ஷோக்கு வர போறாங்க? இவரை பத்தி சொல்லணும்னா பெண்களின் கனவு கண்ணன் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப ரீசெண்டா கொன்றால் பாவம் படத்துலயும் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ். லெட்ஸ் வெல்கம் தி வெரி ஸ்மார்ட் அண்ட் டேலண்டட் ஆக்டர் சந்தோஷ் பிரதாப். வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். ஃபர்ஸ்ட்லி யூ லுக் வெரி டேஷிங். ரொம்ப ஸ்மார்ட்டா Thank you. வந்திருக்கீங்க நம்ம ஷோக்கு. நான் உடம்பு சரியில்லாம இருக்கேன். சத்தியமாடா Yeah, தெரியல, yeah. நீங்க சொன்னாதான் Okay, thank you, தெரியுது. thank ஏன்னா you. அவ்ளோ Yeah. ஸ்மார்ட்டா வந்திருக்கீங்க. Thank you. மெயினா எனக்கு இது கேட்டே ஆகணும். எப்படி இவ்ளோ ஃபிட்டா மெயின்டைன் பண்றீங்க உங்களோட பாடியை? எனக்கு வந்து லைட்டாவே வந்து அப்படியே டம்மிலாம் தெரியக்கூடாது அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். இல்ல, எனக்கு நான் ஸ்கூல் டைம்ல இருந்தே வந்து நான் ஸ்போர்ட்ஸ்ல இருந்ததால எனக்கு ம். ஃபிட்னஸ் வந்து என்னோட ரொட்டீன். டெய்லி சாப்பிட்ற மாதிரி தூங்குற மாதிரி எனக்கு ஒர்க் அவுட்டும் இருக்கணும். அப்பயே ஆமா, எனக்கு நான் 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே பேக்ஸ் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த டைம்ல இருந்தே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய போட்டி போட்டுட்டு யாருக்கு பெரிய பைசப்ஸ் இருக்கு, யாருக்கு பேக்ஸ் யாருக்கு எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அண்ட் ஸ்கூல்ல அத்லெட்டா இருந்ததால, ஸ்டேட் லெவல் அத்லெட்டா இருந்ததால, ஸோ ஃபிட்னஸ் வந்து ஒரு ரொட்டீன். இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணலன்னா எனக்கு ஏதோ சாப்பிடாத மாதிரி. சோ அப்பையில இருந்து ஆரம்பிச்ச ஜர்னி அது. நடுவுல எல்லாம் நம்ம கொஞ்சம் வந்து பாத்துக்கலாம், உடம்பு டயட் தானே அப்புறம் அப்படின்லாம் இருக்கலாம். பட் நீங்க எப்போதுமே அப்படியே இருக்கீங்களே. ஏன்னா உங்க இன்ஸ்டாகிராம் பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்தேன், அப்படியே தான் இருக்கு. கொஞ்சம் கூட ஒரு மாற்றங்களே தெரியல. இல்ல, நடுவில் நம்ம சில நேரத்துல வந்து ஷூட்டிங் ஸ்கெடியூல் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமா. சில நேரத்துல நைட் 2 மணி இல்லைன்னா காலைல 6 மணி அது மாதிரி போகும்போது கொஞ்சம் டல்லா இருக்கும். ஆனா நான் ஒரு ப்ராக்டிஸ் எப்படி பண்ணிட்டேன்னா, எனக்கு ஜிம் தேவையில்ல, எனக்கு தேவை ஒரு ஸ்பேஸ் தான். ஸோ அதனால நான் எங்க போனாலும் தப்பிச்சிருவேன். ஸோ அதனால எனக்கு அது பெருசா டிஸ்டர்ப் ஆனதே கிடையாது. டைமிங்கோ இல்லைன்னா பிளேஸோ. அதனால வந்து ஒரு கிராமத்துல போய் ஷூட் பண்ணிட்டு இருப்போம். அங்கே எனக்கு வந்து ஒரு தரையோ இல்லை ஒரு ஸ்லாபோ இருந்தால் போதும், நான் பண்ணிடுவேன். இன்னும் வெயிட் வேணும்னா யாராவது கூட இருந்தா அவங்க தான் வெயிட்டா அவங்களே யூஸ் பண்ணிடுவேன். தூக்கிடுவீங்க, ஆமா, அவ்வளவுதான். அவ்வளோதான். ஸோ Okay. அதனால வந்து எனக்கு பெரிய டிஸ்டர்ப்லாம் ஆனதே கிடையாது. அண்ட் கொஞ்சம் லோ டைம் இருக்கும்போது கொஞ்சம் சோம்பேறித்தனம் வரும். ஆனா அது ஃபுல்லாவே மறுபடியும் இருந்ததுன்னா சோம்பேறித்தனம் என்ன பண்ணும்? ஆனா வந்து மறுபடியும் பூஸ்ட் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஒர்க் அவுட் கண்டிப்பா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நல்ல சாப்பாடு சாப்பிட்டா இல்லைன்னா சாக்லேட் சாப்பிட்டா ஒரு ஹெல்ப் ஆகும் இல்லையா? அது ஆமா. மாதிரி ஒர்க் அவுட்டும் ஒரு விஷயம். ஓகே, ஏதாவது கொஞ்சம் டயட் டிப்ஸ் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஈஸியா இருக்கும். டயட்லாம் இல்ல, உங்களுக்கே தெரியும் எது ஹெல்த்தி இல்லைன்னு. அது தெரிஞ்சு சாப்பிட்டாலே போதும் என்னை பொறுத்த வரைக்கும். வயிறு ரொம்புற அளவுக்கு நம்ம சாப்பிடும்போது தெரியும். ஒரு வேளை போட்டு சாப்பிட்டு ஒரு கொஞ்சம் காய்கறியோ இல்லை நான்வெஜ்ஜோ சாப்பிட்றவங்க சாப்பிடும்போது அந்த ஒரு வேளை பரிமாறும் போது அதை சாப்பிட்றோம் இல்லையா? ஆமா. அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா போதும் இல்ல, டேஸ்டா இருக்குன்னு சொல்லி, அந்த அதுதான் ஜங்க். டேஸ்ட்க்கு மட்டும் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. அவ்வளவுதான் அவ்வளவுதான். நீங்களும் எடுத்துப்பீங்களா அந்த மாதிரிலாம்? டேஸ்ட்டுக்கு சாப்பிடுவேன். எனக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். நான் ம். சாக்லேட், அதுக்கப்புறம் ஹாட் சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். ம். அதுக்கப்புறம் ஸ்வீட் அம்மா பண்ற பால் கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல்லாம் காலைல மத்தியானம் நைட்டுன்னு 3 வேளை சாப்பிடுவேன். அப்படிலாம் ஆமா சாப்பிட்டுருக்கீங்களா? ஆமா, அப்படிலாம் சாப்பிட்டுருக்கேனா இல்ல, இப்பயும் சாப்பிடுவேன். ஓ, அப்படிதான். okay. ஸோ அதனால சாப்பாடுல ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்க மாட்டேன். ம். பட் அதுக்கேத்த மாதிரி பேலன்ஸ்டா ஒர்க் அவுட்டும் இல்லைன்னா லைஃப் ஸ்டைலும் மாத்திக்கணும். ஓகே, நானும் இனிமே கடைபிடிக்க ட்ரை பண்றேன். ட்ரை பண்ணாதீங்க, நாளைக்குல இருந்து இப்போதுல இருந்தே ஆரம்பிங்க. இப்ப இதுல இதுவும் இந்த ஸ்பேஸ் போறாதா? போதும் போதும் லைட்டா போதும். புஷ்அப்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம்ல. தாராளமா. நீ புஷ்அப்ல இருந்து ஆரம்பிச்சு ஃபுல் புஷ்அப் அந்த மாதிரி. எவ்வளவு தெரிஞ்சிருக்கு போதுமே. ஜிம் போறல Yeah, கொஞ்சம் nice, ரெஜிஸ்டர் பண்றேன். nice. எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் கொன்றால் பாவம். தேங்க்யூ ஒரு தேங்க்யூ ஸோ சூப்பரான மச். ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு அண்ட் சூப்பரான ஆக்டிங் டெலிவர் பண்ணிருந்தீங்க. தேங்க்யூ. நாங்க அப்படியே உங்களை அந்த கேரக்டரா தான் பார்க்க முடிஞ்சது. we were not able to see சந்தோஷ் பிரதாப். சோ உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த ஃபீலிங், இந்த ரிசெப்ஷன்? ஒரு ஆக்டரா நீங்க கேட்டீங்கன்னா இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தான் தோணும் யூஸ்வலா. பட் ஆனா இந்த மூவி இதோட பெஸ்டா என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. பட் ஒரு விஷயத்த மட்டுமே நோக்கி போற ஒரு கதை, அதுக்கு ஒரு முடிவுன்னு ஒரு வரக்கூடிய ஒரு விஷயம், அது ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு தாட் கொடுக்குது. இன்னும் நேற்று வரைக்குமே என் ஃப்ரெண்ட்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், இது என்னவா இருந்திருக்கும், இது இப்படி இருந்திருந்தா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த படம் கொண்டு வந்தது. ஸோ நிறைய மைண்ட்குள்ள இருக்கிற டவுட்ஸ், கொஸ்டின், இது எல்லாத்துக்குமே ஒரு ஆன்சர் கொண்டு வர மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த பொண்ணோட சைட்லேருந்து ஒரு நியாயம் கிடைக்கும், என்னோட சைட்லேருந்து ஒரு நியாயம் கிடைக்கும். நான் பண்ணது தப்பா இல்லை அவங்க பண்ணுறது தப்பா அப்படின்ற ஒரு குழப்பமே வரும். ஸோ இது வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் மாதிரி தான். ஸோ எந்த சூழ்நிலையிலையும் ஒருத்தர் வந்து தப்பானவங்களா பிறக்கிறது கிடையாது. ஸோ சிச்சுவேஷன் தான், சூழ்நிலை தான் அவங்கள மாற்றிடுது அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த படமாக இருந்தது. ஸோ இட்ஸ் வண்டர்ஃபுல் மூவி. நான் நிறைய யங்ஸ்டர்ஸ் சொல்லும்போது நான் அவங்ககிட்ட சொல்லிடுவேன், கண்டிப்பா இந்த படம்லாம் உங்களுக்கு கனெக்ட் ஆகுது. ஏன்னா இது வந்து ஃபுல்லா கதை இருக்கும், ரொம்ப இன்டென்ஸா பேசுவோம், நிறைய டயலாக் ஓரியன்டா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்காது, ஆனா முடிஞ்ச அளவுக்கு படம் பாருங்க. ஏன்னா யூல் நாட் ரிக்ரெட். அதுதான் சொன்னேன், நிறைய விஷயம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு. மேபி உங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இருக்கிற கிரிஞ்சு கண்டென்ட்லாம் இருக்குமான்னு தெரியாது. பட் டெஃபினெட்லி லைக்
இஃப் யூ லைக் வேர்ல்ட் கிளாஸ் சினிமாஸ் இல்லைனா வந்து நீங்கள் சோ கால்ட் லைக் வேர்ல்ட் சினிமாஸ்ன்னு பேசுறீங்க இல்லையா, இல்லை நிறைய மலையாளம் மூவிஸே பார்க்குறாங்க, ஸ்லோ பர்ன் மூவிஸே பார்க்குறாங்க. பட் நம்ம இண்டஸ்ட்ரியில் பண்ணும்போது இல்லை தியேட்ரிக்கலாக ரிலீஸ் ஆகும்போது ஓடிடியில் இருக்கும்போது பார்க்குறாங்க, ஆனால் தியேட்டரில் வரும்போது அதை பார்க்குறதுக்கு வந்து யோசிக்கிறாங்க. ஸோ அதான் சொன்னேன், கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட்டாக இருக்கும், ட்ரை இட் ஒன்ஸ் அப்படின்னு தான் நான் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாரும். கரெக்ட். அண்ட் கொன்றால் பாவம் டைரக்டர் தயால் சட்ட பேசும்போது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னு சொன்னார். இது ஆக்சுவலா பிஃபோர் தி ரிலீஸ். அவர் வந்து பயங்கர இம்ப்ரெஸ்டா இருக்கு, எனக்கு எல்லா கேரக்டர்ஸும் வந்து ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்க ஆக்டர்ஸ் அப்படின்னு சொன்னாரு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சது கொன்றால் பாவம்? இல்லை, தயால் சார் வந்து எனக்கு ஒரு 3-4 இயர்ஸாக பழக்கம். என்னோட ஃப்ரெண்டு அவரும் ஆக்டிங்கில் தான் இருக்கார், தாயம் என் கூட நடிச்சாரு. ஸோ ஃபேமிலி மாதிரி அவர் எனக்கு கோஸ்டார் தவிர்த்து தம்பி, ஐ மீன் அண்ணன், ஒரு ஃபேமிலி மாதிரி. அவர் மூலியமா அவரும் கன்னடா இண்டஸ்ட்ரி அவரும் இல்லை தயால் இல்லை, என் ஃப்ரெண்டை சொன்னேன், என் ஃப்ரெண்டை சொன்னேன். தயால் சார் தம்பின்னு பார்த்தோம், அவர் மூலியமா தயால் சார் தெரியும் எனக்கு. ஸோ அவங்க எல்லாமே கன்னடா இண்டஸ்ட்ரி. அவரும் வந்து லைக் சின்ன வயசுலேருந்து தியேட்டர் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. யாஷ் இருக்கார் இல்லையா, கேஜிஎஃப்லாம், அவங்களாம் ஒரு பேட்ச். ஸோ நிறைய கதைகள் வந்து பேசிட்டு இருப்போம், நிறைய சினிமா பத்தின விஷயம் பேசிட்டு இருப்போம். ஸோ அப்போ திடீர்னு ஒரு டைரக்டர் வந்திருக்காரு, வீட்டுக்கு இன்வைட் பண்ணலாமா, அவர் இங்க வந்தாருன்னா என் வீட்டில் தான் தங்குவார். ஸோ அது மாதிரி தயால் வீட்டுக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைரக்டரா அவர் மீட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் 3 வருஷம் எந்த பெருசா கான்டாக்ட்லாம் எதுவுமே இல்லை. திடீர்னு கால் பண்ணி இது மாதிரி ஒரு படம் இருக்கு, நான் ஏற்கனவே பண்ண படம், தமிழ்ல பண்ணலான்னு இருக்கேன், கரலா ராத்திரி. ஸோ அந்த படம் வந்து பண்ணலாம் பண்ணும்போது நான் படம் பார்த்தேன். பார்த்துட்டு நான் சொன்னேன், எனக்கு கொஞ்சம் இந்த டயலாக்லாம் கொஞ்சம் ப்ரீச்சியா இருக்கு, ரொம்ப டயலாக் ஓரியன்டா இருக்கு, அது எப்படி இருக்கும்னு தெரியல அப்படின்னு நான் இருக்கிறத சொன்னேன். இல்ல அது அப்படி இருக்காது, நான் வந்து வேற மாதிரி பண்ணியிருக்கேன், தமிழுக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. இந்த படம் பண்ணும்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், இது மறுபடியும் எனக்கு அதே மாதிரி தான் ஃபீல் ஆகுது அப்படின்னும் போது. ஆனா அவர் சொன்னாரு என்னன்னா, நான் படம் பார்த்தேன், நீங்க சொன்ன விஷயம் இருக்கு, ஆனா நீங்க அதை அழகா வந்து ரொம்ப லைவா மாத்திருக்கீங்க, அது ரொம்ப பெரிய திறமை ஒரு ஆர்டிஸ்டுக்கு, அது எங்கேயுமே வந்து அதை வந்து சொல்லணுன்றதுக்காக சொல்லணுற மாதிரி தெரியல, அது நீங்க இயல்பாவே அப்படி ஒரு கேரக்டரா தெரிஞ்சது படத்துல அப்படின்னு. ஸோ அது பேலன்ஸ் பண்றதுக்கு தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த கேரக்டரா. ஏன்னா ரொம்ப சேலஞ்சிங்கான கேரக்டர் தான்ல. ஆமா, ஏன்னா அது எங்கேயா சின்ன இடத்துல தவறுனா கூட அது மாறிடும், கிராஃபே மாறிடும் அந்த கேரக்டரோட கிராஃப். அதே மாதிரி ரொம்ப எப்படி சொல்றது, பூமர் அங்கிள் அப்படின்னு ஆயிடக்கூடாது. ஸோ அதுவும் பேலன்ஸ் பண்ணணும், இப்ப இருக்கிற பூமர் டேர்ம்ல வந்துடக்கூடாது. கமிங் பேக் டு கொன்றால் பாவம், ஒரு கிரிட்டிக்கா நீங்க இப்ப சொல்லணும், உங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஹவ் சாட்டிஸ்ஃபைட் ஆர் யூ? கர்ணா லாஸ்ட்ல ஓபன் ஆகிற கேரக்டர் பேர் அது. ஸோ அந்த கேரக்டர் வந்து எனக்கு கன்வின்ஸ் ஆயிருந்தது. நீங்க தான் கிரிட்டிக். அதான் அந்த கேரக்டர் எனக்கு கன்வின்ஸ் ஆயிருந்தது. மேபி இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து டயலாக் வந்து ப்ரீச்சியா இல்லாமல் இன்னும் லைவ்லியாக இருந்திருக்கலாம். இப்போது எப்படி சொல்கிறது, அதில் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சீன் இருக்கும், என்னென்னா காஃபி வந்து கொடுத்துருப்பாங்க, காஃபி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்திருப்பேன். முன்னாடி வந்து அம்மா கிட்ட சொல்லும்போது நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, காஃபி ரொம்ப நல்லா இருந்தது, இல்லை உங்கள் அன்பு பாசம் பரிவு எல்லாமே தெரிஞ்சது அப்படின்னா, உடனே வரலட்சுமி சொல்லுவாங்க, நாங்கள் அதெல்லாம் போடவே இல்லையா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ரிப்ளை வந்து எப்படி சொல்லியிருப்பேன்னா, எந்த ஒரு அரவணைப்போ இல்லாமல் அனாதையாக வளர்ந்த எனக்கு வந்து இதெல்லாம் பெரிய விஷயமா தெரியும் அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ப்ரீச்சியாக ஒரு எழுத்து வடிவில் எனக்கு தெரிஞ்சது. ஆனால் அந்த லக்ஸரி எனக்கு கிடைக்கல. டைரக்டருக்கு வந்து அவர் சொன்ன விஷயம் தான் பண்ணணும்னு சொன்னார். ஸோ அதனால நான் அதை தான் பண்ணேன். ஒரு கிரிட்டிக்காக நான் வந்து இப்போ ஒரு டைரக்டராகவோ இல்லை இந்த ஆக்டராகவோ எனக்கு ஒரு ஃப்ரீடம் கிடச்சிருந்தா நான் எப்படி சொல்லியிருப்பேன்னா, கண்டிப்பாக உனக்கு புரிய போகிறது இல்லை இது, ஏன்னா என்ன மாதிரி நீ அனாதையாக வளர்ந்துருந்தா உனக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு பேசுறது வந்து இது பேச்சு வழக்கு. ஸோ அது இருந்துதான் இன்னும் லைவாக இருந்திருக்கும், நிறைய கனெக்ட் ஆயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. இது தவிர்த்து பட் ஆஸ் அ கேரக்டர் ஐ கேனாட் ஆஸ்க் better than this. Yeah, nice. அது உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸே வந்து அதுல ரொம்ப டிஃபரெண்டா இருக்கலாம் அந்த எராங்கிறதுனால. அதுவும் ஒரு விஷயம் அதை ஞாபகப்படுத்துனீங்க. எனக்கு வேஷ்டி கட்டினா நல்லா இருந்திருக்குமோ, அந்த ஜிப்பாக்கு பதில் வேஷ்டி கட்டினா நல்லா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சேன். அவர் வந்து ஏற்கனவே கன்னடா தெலுங்குலாம் பண்ணதால அதே மைண்ட் செட்ல அப்படி பண்ணிட்டாரு. நானும் வந்து சரி டைரக்டர் ஃப்ரீடம்லயே விட்டேன். நான் மேபி இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு அவரை கன்வின்ஸ் பண்ணிருந்தேன்னா வேஷ்டி எல்லாம் போட்டு நம்ம ஊர் பையன் மாதிரி இன்னும் நல்லா இருந்திருக்கலாம். நைஸ். ஆக்சுவலா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபேஷன் சென்ஸ் இருக்கணும் எங்களுக்கு தோணுது. ஏன்னா ட்ரெஸ்ஸிங்கே நல்லா இருக்கு, ஒரு ஃபேஷன் டிசைனரும் உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்காரோ? அதான் சொன்னேன்ல, ஆர்ட் சம்மந்தப்பட்ட எந்த விஷயம் தான் பண்ணுவேன். நான் சினிமா வரதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம், இந்த ஆங்கரிங் இருக்கு இல்லையா, விஜய்க்குலாம் நான் வந்து செலக்ட் ஆனேன் வேற சேனல்ல. அப்படி ஆனீங்களா? ஆமா ஆனேன். அப்புறம் அந்த ஷோ ப்ரொடியூசர் வந்து சொன்னா, நீ சினிமா தானே ட்ரை பண்ற, இதுல வந்தனா லைஃப் கொஞ்சம் டைவர்ட் ஆயிடும், வெயிட் பண்ணு, நானே ஒரு படம் பண்றேன், நான் கூப்பிடுறேன் அப்போ வான்னு அவர் சொன்னாரு. நல்ல வேலை இல்லைன்னா நானும் இந்த ஃபீல்ட்ல வந்து நல்ல வேலை, எனக்கு புரியலையே. இல்ல எனக்கு இன்னும் டைம் ஆயிருக்கும் நான் ஃபர்ஸ்ட் படம் பண்றதுக்கு. தப்புலாம் சொல்ல. ஸோ அங்க பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் இங்க இண்டஸ்ட்ரி கொஞ்ச நாள் ஆச்சுன்னு சொல்லி மலையாளம் இண்டஸ்ட்ரி போய் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன்.
அப்போ ஒரு டிசைனருக்கு தான் நான் அசிஸ்டண்டா இருந்தேன், ஓ காஸ்டியூம் டிசைனருக்கு தான். ம். ஸோ அந்த வேலை பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி அம்மா அக்கா எல்லாம் புடவை வாங்கினா என்கிட்ட தான் சஜஷன் கேட்பாங்க. Okay. நீங்களே செலக்ட் பண்ணிடுவீங்க ஆமா கரெக்டா. ஆமா மோஸ்ட்லி அம்மாவுக்கு வந்து இந்த ஃபிளீட்லாம் வைக்கிறது இருக்கு இல்லையா, சாரிலாம் அதெல்லாம் நான் தான் பண்ணி கொடுப்பேன். ஸோ வாவ் மல்டி டாஸ்கிங் போலே மல்டி ஸோ டேலண்டட். எது இருந்தாலும் ஆர்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் ஐ யூஸ் டு ஸ்கெட்ச் லைக் ஐ கேன் ட்ரா ஒரு போர்ட்ரேட் எது வேணா பண்ணுவேன் நான். ஸோ ஓகே நைஸ். இப்போ வந்து உங்களை நாங்க லைட் ட்ராகிங் பண்ண போறோம். நல்ல வாய்ஸ் வேற இருக்கு, பாட வேற செய்வேன்னு சொன்னீங்க. ஏற்கனவே குரல் சரியில்லை, இல்லை ஏதாவது குடிக்க வைக்க போறீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், அதை குடிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அழகான சாங் ஃப்ரம் யுவர் வாய்ஸ். நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு, நீங்காத எண்ணமாக ஆனா இன்று, உன்னோடு நானும் போன தூரம் யாவும் நெஞ்சிலே, ரீங்கார நினைவுகளாக அலையை இங்கே மிஞ்சுதே, நூலருந்த பட்டம் போல உன்னை சுற்றி நானும் ஆட, கைகள் நீட்டி நீயும் பிடிக்க காத்திருக்கிறேன், இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன கேட்க வேண்டும் உன்னை, காலம் கை கூடினால் கதை போமா கதை போமா கதை போமா, ஒன்றாக நீயும் நானும் தான் கதை போமா கதை போமா கதை போமா, நீ பேச பேச காயமாறுமே. வாவ் Thank you. சோ குட் சோ குட். Thank you, thank you, thank சத்தியமா you. சொல்றேன், நான் இவ்ளோ எதிரே பார்க்கல. ஒரு ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் பிளேபேக் சிங்கர் Thank வந்து you. என் பக்கத்துல பாடின மாதிரி எனக்கு ஒரு அவ்ளோ ஒரு சூப்பர் ஃபீல் Thank you, கொடுத்துச்சு. thank you, thank you. பாடி இருக்கீங்களா மூவிஸ்ல? ஒரு படத்துல என்னோட படத்திலே பாட வேண்டியது. ஆனா அது கொஞ்சம் broken வாய்ஸா வேணும், ரொம்ப கிளீனா இருக்கு அப்படின்னாங்க. யுவன் சங்கர் ராஜா மாதிரி வாய்ஸ் வேணும் ரெஃபரன்ஸ் சொன்னாங்க. ஸோ வேணாம் சரி பாடுங்கன்னு சொல்லி, ஆனா அதுக்கு நானே பாடிக்கலாம் அந்த பாட்டு. அதுக்கப்புறம் கேட்டு தோணுச்சு எனக்கு. நம்ம டீ பார்ட்டியும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. டீ பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நீங்க டீ பர்சனா காஃபி பர்சனா? எது நல்லா போடுவாங்களோ அது குடிப்பேன், அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நான் டீ அப்படியா? காஃபிலாம் டெய்லிலாம் எடுக்க மாட்டேன். தெரியுது, இந்த மாதிரி ஜிம் பாடி வச்சிருக்கவங்களே டீ சரி காஃபி. அப்படிலாம் கிடையாது, ஆ. பழக்கம் கிடையாது. Okay. பிளாக் காஃபி? பிளாக் காஃபி அதான் சொல்றேன்ல, ஷூட்டிங்ல இருக்கும்போது ஏதாவது நைட் ஷூட் இருக்கும்போது ஏதாவது ஒன்று சாப்பிடணும் இல்லை குடிக்கணும்னு தோணும். ஸோ அந்த டைம்ல வந்து மோஸ்ட்லி இந்த இஞ்சி டீ இல்லை பிளாக் காஃபி, இந்த கருப்பட்டி காஃபி அது மாதிரி ஏதாவது குடிப்போம். ஓகே. மத்தபடி நோ டீ நோ காஃபி. பிடிக்கும், ஆனா அது பழக்கம் கிடையாது. நல்ல பழக்கம் தான். அது இல்லாம இருக்கிறது ஒரு நல்ல பழக்கம் தான். ஓகே, சோ நீங்க ஜிஞ்சர் டீங்கிறதுனால ஜிஞ்சர் டீல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். Sure. உண்மையா ஜிஞ்சர் டீ தானா? கண்டிப்பாக. Okay. கொஞ்சம் ஆறி இருக்கும் இந்த சரி, இது பரவாயில்ல பரவாயில்ல. ஏசினால. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா இவன் தான் பொறுப்பு, அத கட் செலவுலாம் நீங்க பண்ணிடுங்க. தான் பார்த்துக்கணும். சரியா? அத கண்டிப்பா கட் பண்ணிடுங்க. ஜிஞ்சர் டீ குடிப்பேன் நீங்க நினைப்பீங்க, ஆனா ஓகே, உள்ள ஜிஞ்சர் டீ கிடையாது. என்ன பண்ணும் அதை வச்சு? இந்த உங்க முடி மாதிரி வெட்டணுமா? சொல்லு. ஸ்டைலிங் பண்ணணும் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஓகே. இத பேஸ் பண்ணி நான் ஒரு கேள்வி தான் கேட்க போறேன். உங்களோட லைஃப்ல ஏதாச்சும் ஒரு பார்ட்டை எடிட் பண்ணிடலாம் அப்படின்னா என்ன பார்ட்டை வந்து எடிட் பண்ணி கட் பண்ணிடுவீங்க? அப்படின்னு எதுவுமே கிடையாது. உண்மையா சொல்ல போனா இருந்தாலும் சொல்றேன். ம். ஏன்னா அதெல்லாம் தாண்டி வந்ததால் தான் இன்னைக்கு நான் என்னவா இருக்கணும், அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். அது தப்போ சரியோ, கஷ்டமோ நஷ்டமோ எல்லாமே இருந்ததால் தான் இன்னைக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு ஹியூமனா இன்னைக்கு மாறி இருக்கேன். ம். அப்படி கட் பண்ணி தூக்கி போடணும்னா, ம். சின்ன வயசுல நடந்த எனக்கு சில விஷயங்கள் நடந்திருக்கு. லைக் சைல்ட் மொலஸ்டேஷன்லாம் இருக்கு இல்லையா? ஓகே. ஸோ அந்த விஷயம் இல்லாம இருந்திருக்கலாம் நான் தோணுச்சு. ம். பிகாஸ் அது ஒரு ஸ்டேஜ்ல வந்து அது தப்பா சரியானே தெரியாம ஒரு அது சைல்ட்ஹுட் யாருன்னா அவங்கள இருக்கும். கட் பண்ணிடலாம்ல. ம். ஒருத்தர் இருந்தா பரவாயில்ல. ஓகே. ஸோ இட் ஹேப்பன் மல்டிபிள் டைம்ஸ், மல்டிபிள் பிளேசஸ் அது மாதிரி. ம். ஸோ என்னன்னா அது சின்ன வயசுன்றதால அது சரியா தப்பான நம்ம தெரியாம ஒரு ஸ்டேட்ல இருந்திருப்போம். ஸோ ம். அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் லைக் சில மெமரிஸ் வந்து இன்னும் அப்படியே ஃபிக்ஸ்டா இருக்கும். நீங்க சின்ன வயசுல விழுந்தது, காயப்பட்டது, அம்மா அடிச்சது, ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? அது மாதிரி இதுவும் உங்க தாட்ஸ்ல இருந்துட்டு இருக்கும். ஓகே. நீங்க அது தாண்டி எனக்கு வந்து அது பெருசா அஃபெக்ட் பண்றது இல்ல. இருந்தாலும் அது மெமரின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஸோ ம். அது இல்லாம இருந்தா கட் பண்ணி அது போடலாம். மட்டும் எடிட் பண்ணிடலாம். ஏன்னா இப்படி மக்கள் இன்னும் இப்படி இருக்காங்கன்ற நான் மாதிரி அவங்க நான் கோவம் தான் தான் சொல்றேன்ல, வருது. நான் அவங்கள தப்பு சொல்ல மாட்டேன். மேபி அவங்க வளர்ந்த தப்புதான். சூழ்நிலை. இல்ல. அவங்க சொல்லணும். அவங்க புரிஞ்சுக்கிட்டா நல்லதுன்ற. அவங்க ம். அவங்க நல்லதுக்கு. மத்தவங்கள விட அவங்க லைஃப்க்கு அவங்க புரிஞ்சுக்கிட்டா நல்லதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா ஓகே. அவங்க எதை பார்த்து வளர்ந்தாங்க, அவங்க எதுக்காக அதை நம்பி அது ஒரு விஷயம்னு ஃபாலோ பண்றான்னு நமக்கு தெரியாது. ஸோ நான் நம்புற விஷயம் என்னன்னா, ம். இன்னைக்கு நம்ம என்னவா இருக்கோமோ அது நம்ம மட்டும் காரணம் கிடையாது. நம்மள சுத்தி இருக்கிற விஷயங்களும் காரணம் தான். ஸோ ஐ பிளேம் அதர் திங்ஸ் ஆல்சோ அரவுண்ட் தெம். இட்ஸ் நாட் ஒன்லி தெம். ஓகே. அடுத்ததாக பிளாக் டீ போலாம். இல்ல பிளாக். ஓகே. ஓகே.
கண்ணும் போச்சா? போச்சு. ஓகே. நோ நோ. இது உள்ள வந்து பேட்டரி. என்ன கேள்வியா இருக்கும்? யாருக்கா பவர் கொடுக்கணும்னா யாருக்கு கொடுப்பீங்கன்னா? அவ்வளோ ஸ்மார்ட்டாலாம் யோசிக்க வேண்டாம். சரி, யாரு குடுப்பீங்க? நீங்களே வந்து இந்த மாதிரி ஒரு ஏதோ அருமையான கேள்வி இந்த கேட்டிருக்கீங்க. கேள்வியும் பதிலும் என்கிட்ட கேட்கக்கூடாது. இல்ல, இட்ஸ் நைஸ். நாங்க யோசிச்சது கூட கொஞ்சம் இந்த கேள்வி நல்லா இருக்கு. சோ அப்படியா? நிறைய என்னோட ஃபேமிலியில வந்து உடம்பு சரியில்லாம வீக்கா அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அவங்களுக்கு பவர் கொடுக்கணும்னு நினைப்பேன். அதுக்கப்புறம் விமென் நிறைய பேருக்கு வந்து நிறைய பண்ணணும்னு ஆசை இருந்திருக்கு. நிறைய அவங்களோட ஃப்ரீடம் இல்லாம சில இடத்துல மாட்டிட்டு இருப்பாங்க. ஸோ என்னோட கசின்ஸே அப்படிதான். சில பேர்லாம் படிச்சுட்டு உடனே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அவங்களுக்குலாம் அந்த பவர் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன பவர்? அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் பண்ணணும். ஓகே, நைஸ், சூப்பர். இப்ப என்னோட கேள்வியை நான் கேட்கட்டுமா? நீங்க லைஃப்ல ரொம்ப சோர்ந்து ரொம்ப லோவா இருக்கும்போது, என்னடா இது நம்ம வாழ்க்கை நம்ம எதிர்பார்த்த மாதிரியே போக மாட்டேங்குதுங்கும் போது யாராவது ஒரு நபர் வந்து ஒரு பேட்டரியா இருப்பாங்களா உங்க லைஃப்ல, ஒரு பூஸ்ட் அவங்களுக்கு கொடுப்பாங்க, இல்ல யூ கேன் டூ இட் அப்படின்னு உங்களை வந்து ஃபுல் டைம் சார்ஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த பர்சன் யார்? ஃபர்ஸ்ட் நான் தான். செல்ஃப். இட்ஸ் மீ. ஏன்னா நான் நிறைய விஷயம் எல்லார்ட்டையும் ஓப்பன் அப் பண்ண மாட்டேன். ஏன்னா எல்லாருக்குமே நிறைய விஷயம், எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கு. அண்ட் ஒரு வாட்டியும் நம்ம யாரையாவது நம்பி போயிட்டு இருந்தோம்னா அதுக்கப்புறம் அது டிபெண்டன்சி வந்துட்டே இருக்கும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் என்ன மோட்டிவேட் பண்ணிப்பேன். பட் எனக்கு நான் கஷ்டப்படும் போது என்னோட ஃபேமிலி, அப்பா அம்மா, அக்கா இருந்திருக்காங்க. அண்ட் என்னோட ஸ்கூல்மேட்ஸ் லைக் ரொம்ப நெருங்கிய ஸ்கூல்மேட்ஸ் இருக்காங்க. நான் காலேஜ்லாம் சேரும்போது எனக்கு ஃபீஸ் கட்ட முடியாத போது அவங்க வீட்டில் தான் எனக்கு காசு கொடுத்துருந்தாங்க. அண்ட் நான் கஷ்டப்படும் போது இங்கே சென்னை வந்துட்டு நான் சொன்னல வேலைலாம் விட்டுட்டு எனக்கு சம்பளம் இல்லை, வீட்லேயும் சொல்ல நான் என்ன பண்ணுறேன்னு. ஸோ அவங்ககிட்ட நான் காசு வாங்கலை. ஸோ நான் இங்கே தங்கும்போது அவங்க ஹெல்ப் பண்ணலன்னா எனக்கு தங்க இடம் இருந்திருக்காது, சாப்பிட ஓரளவு சாப்பாடு இருந்திருக்காது. ஸோ அவங்கெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ். Yeah. அப்ப எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அப்படியே இந்த பேட்டரி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே Yes, பிச்சு yes, பிச்சு yes. கொடுத்துடலாம். Yeah. ஒர்க் ஆகலைனாலும் பரவாயில்ல, அவங்களே ஒரு பேட்டரியா இருக்காங்க. நைஸ். நோ புரிஞ்சுச்சா? ஓகே, அடுத்ததாக என்ன சொன்னாலும் கேட்க போறேன். சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. நான் 2 சொல்லிட்டேன். இன்னும் நீங்களே எடுங்க. பக்கத்துல இருக்கு மாச்சா. அதான் கண்ணு தெரிஞ்சதா? சரி எடுங்க. எனக்கு கண்ணு தெரியலன்னு எவ்வளவு வாட்டி பதிவு என்னமோ சொல்லுவாங்க. சரி சொல்லிட்டோம். அல்வாவா? ஆமா. என்ன கேள்வி நானே கேட்டுட்டுமா? சொல்லுங்க. யார் உங்களுக்கு அல்வா கொடுத்திருக்காங்க? படிச்சா பெரிய ஆள் ஆவானான்னு சொன்னாங்கல்ல, அவங்க எல்லாம் தான். படிச்சா பெரிய ஆள் ஆக கண்டிப்பா கிடையாது. யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு நாவல் படிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு புரியறதுக்கே அந்த நாவல் எவ்வளவு நேரம் ஆகும்? நாமளா சொல்லுவேன். சரி, நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக் எடுத்தோ இல்ல 5வது படிக்கிறவங்க புக் எடுத்தோ படிங்க, தமிழ் இலக்கியத்தையே படிங்க. உங்களுக்கு புரியுமா? இப்ப இருக்கிற மைண்ட் இப்போ புரியுமா உங்களுக்கு? புரியும். இப்ப இருக்கிற இதுல புரியும்ல. புரியுமா? ஹிஸ்டரி எல்லாம் படிச்சா புரிஞ்சிருமா? எடுத்துப்பீங்களா எல்லாத்தையும் மைண்ட்ல? இந்த மென்டாலிட்டி இருந்தா புரியும்ல. இந்த வயசு அப்பதான் புரியாது. எப்படி அந்த ஏஜ்ல எல்லாத்தையும் அவ்வளவு சப்ஜெக்டையும் எடுத்து படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வருது? அது என்ன கான்செப்ட்னே தெரிய மாட்டேங்குது. அந்த குட்டி மைண்ட்ல என்ன பண்ணுமோ அது மட்டும் தான் பண்ணணும். அவங்களுக்கு என்ன விஷயம் வருதோ அதை அப்சர்வ் பண்ணி அதை க்ரூம் பண்ணணும் தான் நான் ஆசைப்படுறேன். ஸோ அந்த சிஸ்டம் மாறணும்னு விளையாட விடணும் ரொம்ப. அவங்க ஒரு ஃப்ரீயா விடணும். லைக் அவங்க எப்படி கத்துக்கிறாங்களோ அந்த விஷயத்துல விடணும். அண்ட் பிராக்டிகல்ஸ் நிறைய இருக்கணும். தியரியா இருக்கிறத விட பிராக்டிகல்ஸ் நிறைய இருக்கணும். நண்பன் படம் மாதிரி. மேபி ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ப்ளே ஸ்கூல்லோ இல்லைன்னா அவங்களுக்கு உண்டான விஷயம் என்ன இருக்கோ அதுக்கு மட்டும் நம்ம க்ரூம் பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். நம்ம புகுத்தக்கூடாது. இது படி அது படி. இப்போ பேரண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து அவங்க வந்து நம்ம நல்லதுக்குன்னு நினச்சி இன்ஜினியரிங் படி டாக்டர் படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்களுக்கு என்ன பிடிக்கும்ன்ற விஷயம் தெரியாது இல்லையா? ஃபியூச்சரில் என்னைக்காவது அவங்களுக்கு ஒரு தெளிவு வந்து நான் உங்களுக்காக தான் எல்லாம் பண்ணேன், எனக்கு லைஃப் போயிடுச்சு அப்படின்னு ப்ளேம் பண்ணும்போது யாரு பழி எடுத்துக்கிறது? ஸோ அந்த விஷயத்த அந்த அல்வா தான் கொடுக்கக்கூடாது. நைஸ். இது வந்து ஒரு ரொம்ப இன்டெலெக்சுவலான ஒரு பதில் சொன்னதுனால உங்களுக்கு நோ பாவக்காட்டி ஃபார் திஸ் கேள்வி. பட் நீங்க யாருக்கு அல்வா கொடுத்துருக்கீங்க? கண்டிப்பா இப்போ ஒரு 2 இயர்ஸா இருக்கிற உங்க ரீச்க்கு வந்து டெஃபினட்டா முன்னாடியே உங்களுக்கு நல்ல ரீச் இருந்திருக்கும். பட் இப்போ வந்து இன்னும் எக்ஸஸ் ஆயிருக்குல்ல பிகாஸ் ஆஃப் த டெலிவிஷன் ஷோஸ் அண்ட் ஆல். இப்போ யாராவது உங்களை ப்ரொபோஸ் பண்றாங்க இல்லாட்டி பயங்கர ஃபேன் ஃபாலோவிங்லாம் வரும்போது எப்படி அல்வா கொடுப்பீங்க நீங்க? நிறைய பேர் இந்த சும்மா ஹாய் ஹலோ சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க, நான் ப்ராப்பரான மெசேஜஸ்லாம் மேக்ஸிமம் டைம் எடுத்து எல்லாருக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். என்னை டேக் பண்ணி ஸ்டோரி பண்ண அட்லீஸ்ட் லைக்காவது பண்ணுவேன், ரீஷேர் பண்ணலன்னா கூட. ஆனால் சில பேர் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா அஜித் விஜய் கூட எவ்வளோ பிஸியாக இருக்க மாட்டாங்க உங்க அளவுக்கு அப்படின்லாம் பேசுவாங்க. எனக்கு தெரியாதுங்க அவங்க எவ்வளோ பிஸியாக இருப்பாங்க அப்படின்னு தோணும். திட்டணும்னு வரும், ஆனால் நம்ம திட்ட வராது. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ரெஸ்ட்ரிக்ட்ல போட்டு அல்வா கொடுத்துருக்கேன். இது எல்லாரும் பண்றதுதான். இது ஒரு நல்ல அல்வா தான். இது என்னால ரிலேட் பண்ண முடியறதுனால நோ பாவக்காட்டி. அடுத்ததா 3 தான் இருக்கு. மின்ட் மசாலா சென்சா. எப்படினாலும் டீல உள்ள எல்லாமே முடிக்கணுமா? எஸ் கண்டிப்பா. இது என்னங்க சாய்ஸ்லாம் இல்லையா? நோ சாய்ஸ். ஓகே. நம்மளோட ஷோவே சாய் வித் செலிபிரிட்டிங்கும் போது சாய் எது கண்ணு தெரியுது உங்களுக்கு? ஒரு மின்ட் எடுங்க. மின்ட் தோ இங்க இருக்கு. இந்தாங்க எங்க ஷோக்கு வந்திருக்கீங்க, எங்களோட அன்பளிப்பு. பாதி எடுத்துங்க பரவாயில்ல, நான் ஷேர் பண்ணி தான் சாப்பிடுறேன். இல்ல எனக்கு இன்னொன்னு இருக்கு. சரி
யா யூ கேன் ஹேவ் இட். ம் சொல்லுங்க. எனக்கு சமைக்கலாம் செஞ்சிருக்கீங்க. ஒரு சமைச்சா மிளகா சாப்பிடணுமா? எல்லா எந்த ஒரு கடமை இது? டேஸ்ட்டும் ரசிச்சு சாப்பிடுவீங்கல்ல அந்த மாதிரி. நான் ஸ்மெல் பார்த்து கண்டுபிடிச்சிருவேன். நல்ல மிளகா. எப்படி இருக்கும்? காரமா இருக்குமா? கண்டிப்பா காரமா இருக்கும். ஓகே. யா. இவரு உஷாரா இருக்காரு. இவரு முடியல டீம். ஐ அம் நாட் ஏபிள் டு ட்ரை. சரி சோ சொல்லுங்க. இது கேள்வி இல்ல. இத வச்சு தான் ஒரு கேள்வி. சொல்லுங்க. ரொம்ப கோவக்கார நபர் உங்க லைஃப்ல இல்ல சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே வச்சுக்கலாமே, நீங்க ஒர்க் பண்ணதுலயே. அது கோவம் வரும், பட் அது தானா போயிடும். பட் வந்தா வேற லெவலா வரும். சந்திரமுகி மாதிரி ஒரு கோவம். எங்க அப்பா ஷார்ட் டெம்பர் அவரு. அதே மாதிரி கோவத்துல என்ன பேசுறாரு, யாரு ஹர்ட் ஆக போறாங்க அப்படின்னு தெரியாம பேசிடுவாரு. பட் ஆனா பெருசாலாம் மீன் பண்ண மாட்டேன். ஆனா அவர் கோவத்துல ஒரு நியாயம் இருக்கும். அது தப்பாலாம் கோவப்பட்டிருக்க மாட்டார். ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், அதனால கோவப்பட்டு இருப்பாரு. அதை தவிர்த்து எல்லா டைரக்டர்ஸ்க்கும் ஒரு கோவம் இருக்கும். இப்போ மிஷ்கின் சார் ஆகட்டும், நான் இப்போ பிசாசு 2 ஒர்க் பண்ணேன். தயால் சார் ஆகட்டும், இல்லைன்னா வந்து பார்த்திபன் சார் ஆகட்டும், இவங்க எல்லாருமே செட்டில் பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க. அப்படி இருக்கும். யா. பட் ஆனால் அதே முடிச்ச பிறகு ஒரு ஃபேமிலியா, ஒரு ஃபாதர்லி கேரக்டராக தான் தெரிவாங்க எல்லாருமே. ஸோ அந்த கோவம் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாருன்னா அவங்களுக்கு ஹெல்த்துக்கும் நல்லது. ஏன்னா இப்போ ரஞ்சித் அண்ணாலாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எவ்வளோ பெரிய க்ரௌடெல்லாம் வச்சு ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுக்குள்ள அந்த கூல் கேப்டன் டைப்ஸ் இருக்காங்க இல்லையா, அது இந்த ஜென்ரேஷன்ல கொஞ்சம் பரவாயில்ல. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் அந்த ஓல்ட் ஸ்கூல்லாம் வந்து என்னன்னா இந்த பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து அந்த இடத்துல இருக்காங்க. அவங்க ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம். யா. செஞ்சா மசாலா. செஞ்சா மசாலாவா? டீ டீ பேக் டு டீ. அப்படின்னா செஞ்சான்னா என்னது? செஞ்சாங்கிறது இட்ஸ் ஃப்ரம் சைனா. சைனா வந்து நாங்க எடுத்துட்டோம். இஞ்சியா? ஐ டு நோ. சைனா ஏதோ அவங்க வச்சிருக்கிற இன்கிரிடியன்ட். சரி, எடுங்க, தெரியாத பேர் எடுங்க. ரொம்ப நல்லது. ஓகே. இது உள்ள சென்சா இல்ல ரிமோட் இருக்கு. இத வச்சு என்ன கேள்வினா, இந்த ஒரு ரிமோட்டை வச்சு நீங்க இப்படி பட்டன் அமுத்துனீங்கன்னா நீங்க சொல்றது தான் கேட்பாங்க. நில்லுனா நிப்பாங்க, உட்காருனா உட்காருவாங்க. யார வேணா கண்ட்ரோல் பண்ணலாம். who will you control இந்த ரிமோட்டை வச்சு? படம் பார்க்குற ஆடியன்ஸ். ஓ ஏன் பாவம் அவங்க என்ன பண்ணாங்க? தயவு செஞ்சு வந்து படம் பாருங்கன்னு உள்ள என்டர் ஆகிறதுக்கு. அப்பனா நீங்க வெளியில இருக்கிற ஆடியன்ஸை கூட்டிட்டு படம் கூட்டிட்டு போகணும். அதுதான் பண்ணேன். அந்த மாதிரி அது வந்து நார்மலா நம்ம ப்ரொமோஷன் மார்க்கெட்டிங்லயே வந்துருவாங்கல்ல. அப்பயும் கஷ்டமா தான் இருக்கு. எல்லாம் பண்ணியாச்சு, குட்டிகரணம் போட்டாச்சு, தலைக்கெல்லாம் நின்னாச்சு, எல்லாம் பண்ணியும் நல்ல படத்துக்கு வர வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அது எதனால? அது தியேட்டர் வந்து இப்போ கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு பிசினஸ். ஸோ தியேட்டர் கொண்டு வரது வந்து ஒரு பெரிய போராட்டமா இருக்கு. ஒன்று பண்ணா ஏதாவது மேசிவா பண்ண வேண்டியதா இருக்கு. ஒரு ரொம்ப ஸ்டார் வேல்யூ மாதிரி. ஸ்டார் வேல்யூ இருந்தாலுமே சில படத்துக்குலாம் வர மாட்டேன்றாங்க. லைக் இப்போ பெரிய பெரிய ஆக்டர்ஸ் வந்து ஒரு படம் நல்லா போகுது, நெக்ஸ்ட் படம் சுத்தமா போக மாட்டேங்குது. பெரிய ஸ்டார் காஸ்டே நான் சொல்றேன். அதே மாதிரி பெரிய ப்ரொடக்ஷன் இருந்தால் கூட இல்லை, ஆனால் ஏதாவது ஒரு வித்தியாசமாக எதிர்பார்க்குறாங்க, புதுசாக ஒரு விஷயம் இருக்கணும்னு யோசிக்கிறாங்க. ஸோ தியேட்ரிக்கல் மெட்டீரியல் லைக் இப்போ சார்பேட்டாலாம் இருக்கலாம், இல்லைனா வந்து இப்போது அதுக்கு அடுத்தது வந்து கேஜிஎஃப் அந்த மாதிரி ஒரு கிராண்டியர் இருக்கிற விஷயம்லாம் வந்து கண்டிப்பாக தியேட்டருக்கு வந்துடுவாங்க. அதை தாண்டி கதை இருக்கிற விஷயத்துக்கு எப்படி கொண்டு வரதுன்னு ஒரு மேஜிக் இருக்குது. ஸோ அந்த விஷயம் நம்ம கற்றுக்கணும், ஆடியன்ஸை கொண்டு வரதுக்கு எப்படின்னு. ஸோ அந்த ஒரு போராட்டம் இன்னும் இருக்குது. ஓடிடி வந்ததால் கொஞ்சம் எல்லாமே ஸ்லோ ஆகிட்டாங்க. ஐ மீன் தியேட்டர் வரதுக்கு வந்து ஸ்லோ ஆகிட்டு. டிஜிட்டல் வேர்ல்டு வந்து இன்னும் பூம் ஆனதுனால எனிபடி கேன் பி அ ரிவ்யூவர். இப்போ ஒரு படத்தை முடிச்சுட்டு வந்துட்டு அவங்களே அவங்க ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க. டக்குன்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் முடிஞ்சிருக்கும், அதுக்குள்ள ஒரு ரிவ்யூவே போட்டிருக்காங்க. படம் இல்லை சுமார் தான், ஒன் டைம் கூட வாட்சபிள் இல்லை. As an actor, how is this for your career? It actually affects. Like என்னன்னா ஒருத்தரோட தனி நபரோட பெர்ஸ்பெக்டிவ் தானே அது. So they can be a critic. Like ரிவ்யூவரா இருக்க முடியாது. Constructive criticism. Okay. So என்னன்னா அவங்க என்ன சொல்லலாம்னா, கதையை ரிவீல் பண்ணாம இப்படி ஒரு விஷயம் இருக்கு, நான் பார்த்தேன், இது என்னோட ஐடியா அப்படின்னு சொல்லாமே தவிர, and they should have equal technical knowledge. அந்த கதைக்கு உண்மையாவே அவங்களுக்கு கரு என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா பரவாயில்ல. ஆனா அவங்களால புரிஞ்சு, இப்போ எல்லாராலையும் மாடர்ன் ஆர்ட்டை வந்து என்னன்னு புரிஞ்சிக்க முடியாது. அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில படங்கள் இருக்கு. அது மெட்டஃபரிக்கலாக நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. அது ஒருத்தர் புரியலன்னு சொல்லி அந்த படம் என்ன புரியாத மாதிரி எடுத்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட முடியாது. ஸோ சினிமா இஸ் அ மீடியம் வேர் லைக் இட்ஸ் அ ஃப்ரீடம் ஆஃப் த கிரியேட்டர், டைரக்டரோட ஃப்ரீடம், ஒரு ஆக்டரோட ஃப்ரீடம். இது வந்து ஈச் அண்ட் இண்டிவிஜுவல். லைக் ஒரு வீட்லேயே கூட அம்மாவுக்கு பிடிச்சிருக்கலாம் படம், பையனுக்கு பிடிச்சிருக்காது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஸோ ஒரு ரிவ்யூராக இருக்கணும்னா ஐ திங்க் லைக் எப்படி நீங்கள் வந்து ஒரு ரீல் யூஸ் பண்ணும்போதோ இல்லைனா வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணும்போது அவங்க மியூசிக் யூஸ் பண்ணுறது நீங்கள் ரைட்ஸ் வாங்கணுமோ, ஸோ ரிவ்யூ எழுதுறதுக்கும் அந்த ப்ரொடக்ஷன்லேருந்தோ இல்லை அந்த கிரியேட்டர் கிட்ட இருந்தோ ரைட்ஸ் வாங்கிட்டு பண்ணணும். ஏன்னா சம்வேர் இட் அஃபெக்ட்ஸ் யர் பிஸ்னஸ். ஸோ அந்த லாஸ்க்கு அவங்களும் காரணமாகறாங்க. ஸோ அந்த பொறுப்பு அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா
கண்டிப்பா ரிவ்யூ கொடுக்கலாம். இனிமேல் கொண்டு வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இது எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருக்கேன். ஐம் நாட் சேயிங் டோன்ட் ரிவ்யூ, பட் ரிவ்யூ லைக் மனசாட்சியோட பண்ணுங்க. ஏன்னா யாருமே வந்து இப்போ நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா ஆக்டர் மாதிரி எல்லா ஆக்டருக்கும் 100 கோடி சம்பளம் கிடைக்கிறது இல்ல. எங்களுக்கும் வந்து சில பேர் உண்மையா பேஷனா பண்ணி, நான் பாதி படத்துக்கு இன்னும் நான் நிறைய படத்துக்கு சம்பளம் வாங்கல. இப்போ வரப்போற படங்களும் சரி, இதுக்கு முன்னாடி பண்ண படங்களும் சரி, உண்மையாவே எனக்கு பெரிய சம்பளம்லாம் கிடையாது. அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் யூ நோ லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்னு. நாங்க ஒரு இடத்துக்கு போகும்போது நான் போற ட்ரெஸ் திருப்பி போட முடியாது. அட்லீஸ்ட் வளர்ற வரைக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஒயிட் அண்ட் ஒயிட் ஜிப்பாவும் போட்டுக்கலாம், இல்லைன்னா வந்து வெறும் வெள்ளை சட்டை போட்டுக்கலாம். அது வேற கதை. ஆனா until you establish somewhere people expect you to dress up. ஏன்னா somewhere you influence people அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். எங்கேயோ ஒரு ஆக்டர்னும் போது யூ ஹேவ் டு க்ரூம் யுவர் செல்ஃப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியாமலே லைஃப் ஸ்டைல் அப்படி மாறிடும். நீங்க நார்மலான இடத்துக்கு போய் சாப்பிட்டா நிறைய பேர் வருவாங்க, டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அதுக்காகவே நீங்க நல்ல இடத்துக்கு போய் சாப்பிட வேண்டியதா எங்க வந்திருக்கீங்கன்னு கேட்பாங்க. ஏதாவது ஒன்று இருக்கும், ஏதாவது ஒரு கதை இருக்கும். ஸோ லைஃப் ஸ்டைல் அதுக்கேற்ற மாதிரி மாறுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து ஒரு ஸ்ட்ரகிளிங் பீரியட்ல தான் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எல்லாருக்குமே நல்ல படம் பண்ணணும் தான், மற்றவங்களை என்டர்டெயின் பண்ணணுன்ற ஒரு நோக்கத்துல தான் படம் பண்றாங்க. யாருமே வந்து நாங்க படம் பண்ணிட்டோம் நீங்க போய் பாருங்க அப்படின்னு நான் யாருமே பண்றதில்லை. நீங்க போய் பார்க்கணுன்றதுக்காக தான் படமே பண்றோம் அப்படின்ற விஷயம் இவங்க புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்றேன். ஓகே, சோ ஃபைனலி மசாலா டீ பாத்துருவோம். மசாலா தான். மசாலா உள்ள வெங்காயம். என்ன எங்கேயோ கிச்சன்ல போய் அதெல்லாம் திருட்டு வந்துட்டீங்களா? கீழே கிச்சன் செட் இருக்கு, அங்கதான் இந்த நாங்க வந்து அப்பப்போ இறக்குமதி பண்ணுவோம். இதை வச்சு என்ன கேள்வியா இருக்கும்? எமோஷனல் மொமெண்ட் உங்க வாழ்க்கையிலேயே வந்து ரொம்ப வெங்காயத்துக்கு எமோஷனா கண்ணுல தண்ணி வரதுக்கு கண்டிப்பாக நம்ம அப்படிதான் லிங்க் பண்ணணும். எவ்வளவு ஜீனியஸா நாங்க யோசிக்கிறோம். எவ்வளவு அறிவு. இல்ல உங்களை வந்து ரொம்ப அதிகமா அழ வைத்த ஒரு நபரா கூட சொல்லலாம். 2 கேள்வியில ஏதாச்சும் நீங்க சூஸ் பண்ணுங்க. ஒண்ணு எமோஷனல் மொமெண்ட் இன் யுவர் லைஃப், இல்லனா உங்களை ரொம்ப அழ வச்சவங்க, இல்ல நீங்க ரொம்ப அழ வச்சவங்க. என்ன அழ வச்சவங்க வந்து சில என்னோட ரிலேஷன்ஷிப் லைக் ஃபெயிலியர்ஸ் நான் அதை சொல்லுவேன். பிகாஸ் அவங்க மேலே பொறுப்பு போட்டுற முடியாது. எங்கேயோ நானும் ப்ரிப்பேர் இல்லாத போது நான் அதில் போனேன்னு நான் சொல்லலாம். நான் அழ வச்சவங்க யாரு? எங்கள் வீட்டில் இருக்கலாம் மேபி. இவன்னா சரியாக படிக்க மாட்டேன்றான், சினிமா தேடி போயிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயம். அக்காவை கொஞ்சம் டார்ச்சர் பண்ணியிருக்கேன் சின்ன வயசுல. எனக்கும் அக்காவுக்கும் 7 years டிஃப்ரென்ஸ். ஸோ நிறையா ரொம்ப டிஃப்ரென்ஸ்னால நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன். வேற யாரு? இந்த சொசைட்டிக்கு ஒரு பிலீஃப் இருக்கு இல்லையா, லைஃப்னா இதுதான், இப்படிதான் இருக்கணும், இந்த டைம்ல இது பண்ணணும், இவ்வளவு சம்பாதிக்கணும். ஏன்னா நம்ம அம்மா அப்பாவே வந்து அந்த காலத்துல ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் வீடே வாங்கியிருப்பாங்க, செட்டில் ஆயிருப்பாங்க அப்படின்ற விஷயம். ஆனா இப்போ அப்படி கிடையாது. 30-40 வயசுலயே வந்து நீங்க வந்து வீடு இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும், கார் வாங்கியிருக்கணும், இடம் வாங்கி போட்டிருக்கணும், சேவிங்ஸ் இருக்கணும், பசங்க கல்யாணம்லாம் ஆச்சுன்னா பசங்க நல்ல ஸ்கூல் இருக்கணும், அப்பப்போ வெளில எங்கேயாவது அவுட்டிங் கூட்டு போகணும். அருவி பட டைலாக் மாதிரியே எனக்கு இருக்கு நீங்க சொல்றது. அது ஒரு மேல் வெர்ஷன்ல. ஸோ இது எவ்வளவு விஷயம் வந்து ஒரு சொசைட்டி பிலீஃப் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆன் சைட் லைக் அப்ராட் போற விஷயம் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு மஸ்டான ஒரு ஐடியா இருக்கு. ஸோ இந்த பிலீஃப் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உடச்சி நம்ம இதுல இருக்கிறது கரெக்டா தப்பா அப்படின்ற ஒரு போராட்டம் வந்தது இல்லையா, அந்த டைம்லலாம் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு தான், அதுவும் இல்லாமலாம் இருந்திருக்கேன். ஸோ இந்த பிலீஃப்னால நான் கஷ்டப்பட்டேன் இல்லையா, அந்த பிலீஃப் வந்து நான் ப்ளேம் பண்றேன். ஓகே, வெரி நைஸ் ஆன்சர்ப்பா. நோ பாவக்காட்டி, ரொம்ப எமோஷனல் ஆக்கிட்டாங்க. எனக்கே வந்து ஒரு நிமிஷம் தண்ணீர் வந்துருச்சு. சும்மாவே வரும் உங்களுக்கு. சீரியல் தானே நடிக்கிறீங்க, தெரியும். நான் சொன்னதுனால தானே தெரியும். ஓகே, முடிஞ்சிடுச்சு. டீ பார்ட்டி இஸ் ஓவர். இப்போ வந்து இப்போ காமிக்கிற ப்ராப்பர்ட்டிஸை டக்கு நம்மளோட சினிமா இண்டஸ்ட்ரியில யாருக்காச்சும் டெடிகேட் பண்ணும். ஓகே, பேட்டரி டெடிகேட் பண்ணுமா? ஆமா, உங்களுக்கு யார் பேட்டரியா இருக்காங்க சினிமா இண்டஸ்ட்ரியில? எனக்கு பேட்டரியாவா? நான் பேட்டரியா கொடுக்கணும்னா நல்ல கிரியேட்டர்ஸ் லைக் பார்த்திபன் சார் நான் கொடுக்குறேன். என்னோட ஃபர்ஸ்ட் பட டைரக்டர். அழ வைக்கிறதுக்கா? அழ வைக்கிறதுன்னு இல்ல, இவரால நான் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன், he made me so emotional or she made me so emotional. ஆனந்த கண்ணீரா இருக்கலாம், இவரால என் லைஃப் மாறிடுச்சு. ஆனந்த கண்ணீரா? ஐயோ, I'll give it to my fans. அவங்களோட girls or boys? எல்லாருக்குமே. ஏன்னா அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா அட்லீஸ்ட் எவ்வளவு நம்பிக்கை எனக்கு வந்திருக்காது. ஓகே, இது பச்சை மிளகா. இது என்னன்னு சொல்லுங்க, எதுக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப கோவக்கார பர்சன் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில நீங்க வர்க் பண்ணதுலயே. டைரக்டர்ஸ் நான் சொல்லிட்டீங்க வேற. ஆமா, இந்த படத்துல கொன்றால் பாவம்ல யாருக்கு டெடிகேட்? தயால் சார். பாவம், சாது மாதிரி இருந்தாரு. அவர் எப்படின்னா தியேட்டர்ல யாரும் இந்த ப்ரிவியூ இருக்கும் போதும் போன் யூஸ் பண்ணிடக்கூடாது, கதை திறக்கூடாது, அப்படியே பிபி எகிரிடும் அவருக்கு. அதுக்காக அப்ப கரெக்டான டெடிகேஷன் அல்வா. இது வந்து நீங்க ஒரு ஸ்வீட்டா கூட யாருக்காச்சும் கொடுக்கலாம்.
அல்வா எல்லாருக்குமே பிடிக்கும். வரு தேங்க்ஸ் டு ஒன் ஆஃப் த ஸ்வீட்டஸ்ட் கோ ஆர்டிஸ்ட். யா ஓகே. அப்ப வருக்கு அல்வா குடுக்குறீங்க. ம். ம். அவங்க ஓகே. அவங்க திருப்பி குடுக்காம இருந்தா சரி. நைஸ். இது சில குவாலிட்டீஸ வந்து மாத்தணும், சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு இந்த ஒரு பெர்சன் மாத்தினா இன்னும் வேற லெவலா இருப்பாங்க. அந்த ஃப்ரீடம்லாம் நம்மளுக்கு கிடையாது. மேபி ஆக்ஷன் கட்டுக்கு வேணா சொல்லலாம்னு ஆ. நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் எல்லா பெய்ட் டைரக்டர்ஸும் எனக்கு வந்து ஆ. புது படங்கள் வாய்ப்போட அந்த ரிப்பன் கட் பண்ணணும் அப்படின்னு ஓ ஆசைப்படுறேன். அந்த மாதிரி. நைஸ். ஓகே. ரிமோட் வச்சு யார கண்ட்ரோல் பண்ணுவீங்க நம்ம இண்டஸ்ட்ரியில? நிறைய ஆக்டர்ஸ்க்கு வந்து தான் பெரிய ஆள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதை அடக்கிறதுக்கு ஓகே. அது தானாவே அடங்கிடாதா? 2, 3 படம் ஓடலைன்னா? இல்லைங்க. அப்படி இல்லைனாலும் அவங்க அப்படிதான் இருக்காங்க. ஓகே. அது ஒரு படம் போதும் அவங்களுக்கு. அதே பேசும் இன்னொரு வயசு வரைக்கும். அது போதும். ஓகே. அண்ட் ஒரு ஆக்டரா இருக்குது இஸ் இட் ஈஸி ஆர் ரொம்ப டஃப்? ஜாபா? ஆக்சுவலாக அந்த ரிமோட்டுக்கு நான் வேற சொல்லிடுறேன். ஆ. என்ன நான் இண்டஸ்ட்ரியில இருக்கும்போது நான் படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது என் கூட நடிச்சவங்களே நிறைய பேர் வந்து டிமோட்டிவேட் பண்ணியிருக்காங்க என்ன. இதெல்லாம் ஸோ செட் ஆகாது அந்த வேற மாதிரி. ஏதாவது ஆல்டர்னேட்டா பாருங்க, வேற ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை அவங்க வாயை அடக்கிறதுக்கு கண்ட்ரோல் பண்ணும். ஓகே. Yeah. இனிமே அப்படி அந்த மாதிரி சொல்றியா? யாரையும் பண்ணிடக்கூடாதுடா நீ ஆ. அப்படின்னு. ஆனா அது ஒரு கேர்ல சொல்லியிருந்தாங்கன்னா? எதுக்கு ஆ. பிடிச்ச விஷயத்த பண்ணு. அப்படி ஜெயிக்கிறோமோ நம்மள புஷ் தோக்குறோமோ பண்ணணும். அதுலயே ஃபுல்லா இரு. என்னைக்கே இருந்தாலுமே அது வழிகாட்டும் அப்படின்றது தான். ஆமா. அப்படிதானே Yeah. இருக்கணும். ஆமா, மைண்ட் செட் மாறணும்ல. ஆமா. ஓகே. சோ டீ பார்ட்டி வந்து ரொம்ப அற்புதமா முடிஞ்சிடுச்சு. பட் பாவக்காட்டி உங்களுக்காக நாங்க ரெடியா வச்சிருந்தோம். என் உடம்பு சரியில்லைங்க. இதெல்லாம் குடிச்சு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? பரவாயில்ல. நாங்க உங்களை ஹாஸ்பிடலுக்கு கூட்டு போறோம். ஐயோ நான் ஒரு சிப் பண்ண எடுக்கிறேன். வேணாம். நீங்களும் நான் நீங்க ஆன்சர் சொல்லினா தான் அது குடிக்கணும். நாங்க அதுல மறுபடியுமா வந்து இன்னும் ரொம்ப இருக்கா? நியாயம் சரி. தருவோம். ஃபைனல் ரவுண்ட் தான். ஓகே ரெடியா? ஆ எக்ஸ்பிரஸோ ரவுண்டுக்கு ஓகே நான் கேக்குற கேள்விகளுக்கு வந்து டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். சோ எக்ஸ்பிரஸோ ரவுண்ட் ரெடி? fill in the blanks. நான் ஒரு மனிதன். மொக்கையே அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவ்வளவுதான். மனிதன் இல்லாம வேற யாராதா? மனுஷன் எல்லாம் மிருகமா எவ்வளவு பேர் இருக்காங்க. ஓ அப்படி. ஆ என் வழி. ஆ, அந்த கடவுள் காட்டுற வழி. ஓகே. ஐ லவ் ஐ லவ் ஆக்டிங். ஆக்டிங். Yeah. ஐ ஹேட் ஐ ஹேட் பிச்சிங். பிச்சிங். அது தமிழ்ல சொல்லுங்க. புறம் பேசுறது. புறம் பேசுறது. ஓகே. என் வாழ்க்கையில் சினிமா. வாழ்க்கை வாழ்க்கை. ஓகே. நான் அடிக்கடி கொஞ்சம் எப்படின்னா லாஸ்ட் ஆயிடுவேன். லைக் எதுக்காகனா தொலைந்து போவேனா? தொலைந்து போவேன். ஏன்னா மறுபடியும் யாரு என்ன எதுக்காக இங்க இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓ ஐ கெட் லாஸ்ட் அடிக்கடி. ரொம்ப சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி இருக்கு எனக்கு. இல்ல உண்மையாவே இட் ஹெல்ப்ஸ் ஆக்சுவலி. நைஸ். ஓகே. ரொம்ப இன்டெலெக்சுவல். என் வாழ்க்கை. என் வாழ்க்கை என் கையில் ஞாபகம் வருது எனக்கு. அந்த ஞாபகம் வருது. அதெல்லாம் சொல்லக்கூடாது. இல்ல சொல்லக்கூடாது அதான் சொல்றேன். என் வாழ்க்கை வளர்ந்து வரவங்களுக்கு நம்பிக்கை. ஓகே. நைஸ். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இப்போதைக்கு நடிப்பு. அவ்வளவுதானா? ஆமா. எனக்கு கோபம் வந்தா? எனக்கு கோவம் தான் அமைதியாயிடுவேன். ஓகே. ஜாலியா இருந்தா? ஜாலியா இருந்தாலும் அமைதியா தான் இருப்பேன். சீரியஸாவா? ஓகே. போர் அடிச்சா? போர் அடிச்சா எக்ஸசைஸ் பண்ணுவேன். எக்ஸசைஸ். ஓகே. என் காதல்? காதல் இப்போ என்னோட வேலை. ஓகே. நான் அடிக்கடி இதுக்காக போய் சொல்வேன். மத்தவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. ஓகே. அதுக்காக ஒரு போய். நைஸ். முடிந்து விட்டது எக்ஸ்பிரஸோ ரவுண்ட். உங்க ஃபர்ஸ்ட் லவ் வந்து நம்ம டீம் கேட்டே ஆகணும்ங்கறாங்க. உங்க ஃபர்ஸ்ட் லவ் யாரு? ஃபர்ஸ்ட் லவ்வா? லைக் டபுள் சைடா ஒன் சைடா? ஓகே. ஃபர்ஸ்ட் லவ்னா ஃபர்ஸ்ட் லவ். எந்த சைடா இருந்தாலும் ஓகே. நீங்க இப்போ கேட்டோனே எது சொல்றீங்க? ரெண்டு சைடு இருக்கிறது சொல்றீங்களா? ஒன் சைடு இருக்கிறது? ரெண்டு சைடு. அதான் கேட்டேன். நான் ஸ்கூல் முடிக்கும்போது ஆல்மோஸ்ட் ஸ்கூல் படிக்கும்போது என்னோட டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் பெங்களூர்ல இருந்தா அந்த பொண்ணு. ஒரே பைத்தியம். எங்க வீட்லயே சொல்லிட்டு நான் இந்த பொண்ணை தான் கட்டிப்பேன் அப்படின்ற லெவல்லாம் போயிட்டேன் நான். எல்லார்ட்டையும் எங்க அப்பா அம்மா எல்லார்ட்டையும் சொல்லியாச்சு. எங்க வீட்ல அப்ப கல்யாண ஆசை வந்திருக்கு. எல்லாத்தையும் விட்டு என்ன என் உயிரே உனக்கு அப்படின்ற லெவல்லாம் போயிருக்கேன் நான். ஸோ ஐ ஆல்வேஸ் பிலீவ் அந்த மேஜிக்கல் ஒரு ஃபேண்டசி பேஸ்ட் லவ் ஸ்டோரிலாம் இருக்குல்லையா அது மாதிரி தான் என் லைஃப் நான் யோசிச்சேன். நைஸ். இப்போ எப்படி இருக்கு? இப்போவா? இப்போ அந்த ஃபேண்டசி வேர்ல்டே காணோம். எங்க தேட வேண்டியதா இருக்கு. ரியாலிட்டி வந்துட்டீங்களா? யா ஓகே. அண்ட் எந்த மாதிரி பொண்ணுக்காக இப்ப காத்துட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி இருந்தா? அப்படிலாம் கிடையாதுங்க. அவங்க பண்ற விஷயத்துல அவங்க பெஸ்டா இருக்கணும், இன்ஸ்பைரிங்கா இருக்கணும். அவங்களுக்கு எப்படி சொல்றது, யா பெரிய விஷயம் இல்லை. அவங்களுக்கு உண்டான வேல்யூஸ் அவங்க ஃபாலோ பண்ணாலே போதும். உங்களை மாதிரி ஆஸ்பைரிங்கா இருந்தா பிடிக்குமா? ஆஸ்பிரேஷன் என்ன வேணாலும் இருக்கலாம் இல்லையா? ஸோ அது
தெரியாது. ஆனா லாஸ்ட்டா இருக்கக்கூடாது எனக்கு பொறுத்த வரைக்கும். ஐ கேன் சப்போர்ட். ஆனா அந்த சப்போர்ட்டே புடிச்சிட்டு இருந்துறக்கூடாது. ஓகே. ஸோ அவங்களும் தனியா வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா டிபெண்டன்சின்றது வந்து பார்ட்னர்ஷிப் கிடையாது. இன்ஃப்ளூயன்சிங் அண்ட் எப்படி சொல்றது? இன்ஸ்பைரிங் இஸ் வாட் லைஃப் இஸ் ஆல் அபவுட். ஒருத்தரோட யா. சோ உங்கள அரேஞ்ச்ட்ல பார்க்க முடியுமா இல்ல லவ்ல பார்க்க முடியுமா? அரேஞ்ச்லாம் சான்ஸே கிடையாதுன்னு நினைக்கிறேன். அப்படா எப்பயோ ஆயிருக்கும்ங்கறீங்க. யா. ஓகே. அரேஞ்ச் அப்ப அப்பா அம்மா வேலை லவ்வே முடியல. அரேஞ்ச் எப்படிங்க முடியும்? சோ அப்ப லவ் கண்டிப்பா. யா. வெயிட்டிங். யா. சூப்பர். அண்ட் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் இப்போ என்னென்ன போயிட்டு இருக்கு? பிசாசு 2 லாங் டைம் வெயிட்டிங். என்ன அப்டேட்னு தெரியல. அதுக்கப்புறம் கழுவெத்தி மூர்க்கன். அது இப்போ கௌதம் ராட்சசி படம் பண்ணார் இல்லையா? அவர் டைரக்ட் பண்ண படம். டாடா மூவி ப்ரொடக்ஷன் தான் அதுவும். அதுக்கப்புறம் வந்து நானும் ஆண்ட்ரியா வந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம். அது இன்னும் பேர் வைக்கல. பாபி மாஸ்டர் டைரக்ஷன். இவங்க ஜெயம் ரவி இன்லா ப்ரொடக்ஷன் அது. அதுக்கப்புறம் வந்து நானும் த்ரிஷா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். த ரோட் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட். அதுவும் இப்போ ஆக்சுவலாக ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்கு. இப்போ மலையாளம் டிக்கிடாக்கான்னு சொல்லி ஆசிஃப் அலி நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொரு மலையாளம் ப்ராஜெக்ட். தெலுங்கு ஒன்று போயிட்டு இருக்கு. கன்னடால போயிட்டு இருக்கு. தமிழ்ல இன்னும் 2-3 ப்ராஜெக்ட் பேக் டு பேக் இருக்கு. இல்ல லிஸ்ட் அப்ப இன்னும் எனக்கு கேட்டாலே ஒரு 5 வருஷத்துக்கு லிஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கு. 5 வருஷம் இல்லை. இப்போ எல்லாமே ஒரு 30-40 டேஸ்ன்றதால கொஞ்சம் ஈஸியா இருக்கு ஸ்கெடியூல் பண்றதுக்கு. ஒரு 6 months ப்ராஜெக்ட்னா தான் இப்போ பொன்னியின் செல்வன்ல நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த ப்ராஜெக்ட். எனக்கு நான் மிஷ்கின் சார் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால எனக்கு இது ஒர்க் பண்ண முடியல. அதே ஒரு 2 months ஆயிடுச்சு. உங்களை பொன்னியின் செல்வன்லயும் நாங்க பாத்துறோம். ஆமா, பொன்னியின் செல்வன்ல ஒரு நல்ல ரோல் தான். 2 வாட்டி கூப்பிட்டாங்க ஆபீஸ்ல இருந்து. என்ன கேரக்டர்னு தெரிஞ்சுக்கணும்னு இருக்கு. எனக்கு பாண்டிய மன்னர் அந்த சைடு அந்த ரோல் தான் கேட்டாங்க. வேர் ஐ வில் கில் ஆதித்ய கரிகாலன் அந்த மாதிரி கேரக்டர். ஆமா. ஸோ ஆதித்ய கரிகாலன் கொல்ற ஒரு கேரக்டரா தான் சொன்னாங்க. என்ன கஷ்டம்னா நான் லுக் டெஸ்ட்லாம் முடிச்சு ஆடிஷன்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வாட்டி கூப்பிட்டா முடியலன்னு மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. மணி சார் ஆஃபீஸ்ல 2 வாட்டி கால் வந்துருச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆல் ஃபார் குட். எங்கேயோ அவர் பார்த்தார்ல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு தோணுச்சு. அடுத்த ப்ராஜெக்ட்ல உங்களை அப்ப பாத்துருவோமே நாங்க. சந்தோஷம் தான். என்ன மாதிரி ஜானல் இருந்தா நல்லா இருக்கும் மணி சாரோட? எதுனா பண்ணலாம். பெரிய லெஜெண்டரி டைரக்டரோட எனக்கு செகண்ட் மூவி வந்து டெக்னிக்கலா அகத்தியன் சார் தெரியுமான்னு தெரியல உங்களுக்கு டைரக்டர். ஸோ பாரதிராஜ் சார் ப்ரொடியூசர். ஸோ என்னோட படம் எல்லாத்தையுமே வந்து பாக்யராஜ் சாருக்கு வந்து நான் இன்வைட் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி டைரக்டர்ஸ் கூடலாம் அட்லீஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணோம் இல்லைன்னா ஆக்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. அது ஃபியூச்சர்ல நாங்க பாத்துறலாம் இல்ல? எஸ் கண்டிப்பா. பாசிட்டிவிட்டி. சூப்பர். ஓகே, நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம ஷோட செக்மெண்ட் ஃபைனல் டச் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்க. அவங்களோட சைன்ல நாங்க வாங்கி வச்சு அப்படியே ஞாபகார்த்தமா வச்சுப்போம். அதே மாதிரி நீங்களும் வந்திருக்கீங்க. உங்க சைன் வாங்கலனா எப்படி? டெஃபினெட்லி சைன் பண்ணிடலாமா? எஸ். ஓகே, கேட்டடா. சோ ஹியர்ஸ் தி கப். ஓகே, உங்களோட போட்டோவோட சின்ன வயசு போட்டோ நினைக்கிறேன். சைல்ட்ஹுட் போட்டோ. ஓகே, ஆமா. அப்போ வந்து ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன். டாடி மிஸ் அவுட் இன் தம். With love, சந்தோஷ் பிரதாப். SP. எஸ். ஒரிஜினல் நேமே SP தான்ல? சந்தோஷ். ஆக்சுவலா அப்பா பேர் பிரதாப். சோ அப்பா பேரும் இருக்கணும்னு சொல்லி வச்சிட்டேன். நைஸ். எனிவே தேங்க் யூ so much for coming to Chai with Celebrity. ரொம்ப ஜாலியா ரொம்ப கேஷுவலா போச்சு ஷோ. டைம் போனதே ஆக்சுவலா தெரியல. டப்னு போன மாதிரி இருந்தது. அண்ட் உங்களோட அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு ஜெயா டிவி சார்பா வாழ்த்துறேன். தேங்க் யூ. ஓகே, இன்னைக்கு நம்ம சாய் வித் செலிபிரிட்டி ஷோ ரொம்ப ஜாலியா போச்சு. ஆக்சுவலா சந்தோஷ் பிரதாப் படத்துல பார்க்க தான் ரொம்ப டெரரா இருக்காரு. பட் நேர்ல வந்து அவ்வளோ அழகா சாந்தமா நம்ம கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தாரு. ரொம்ப கேஷுவலா போச்சு. கண்டிப்பா உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஃபன் என்டர்டெய்னிங் எபிசோட்ல நான் உங்களை மீட் பண்றேன். Until then, it's bye from Pavitra.